இந்த பாருங்க, இந்த தூணா பாக்ஸுக்குள்ள வந்து மீன், அந்த மீன் நம்ம ஊர்ல ஒரு கல்லை வாங்கி வச்சு வருதவங்க எல்லாருக்கும் நம்ம நடந்து வாங்க வர அப்புறம். வாங்கிட்டேன். இந்த பாருங்க இருக்கிறேன். ஆனால் இங்கே வந்துட்டு ஹாலோ பிளாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்கும், இது என்னது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய வீடியோ போகிறோம். இதை பாருங்க, மெட்ரோ போகுது. கேர்ள்ஸ்லாம் இருக்கும், அதனால வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சமைக்கிறதுக்கு வந்துட்டு தக்காளி தேவைப்படும். அதனால தூணா தாங்க. சிக்கனா கோழியா அப்படிலாம் சவுதி அரேபியாவில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த தூணா தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப நாள் ஆச்சுல சமையல் வீடியோ போட்டு. இல்லை இழுக்க முடியாத செம்மையாக மணக்குதுங்க. ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய வீடியோ போகிறோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் போகிறோம், ஓகேங்களா, தூணா வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சு சமைச்சு நம்ம சாப்பிட போகிறோம். எதுக்காக மட்டும்தான் போகிறோம். அப்படியே வாங்க, நடந்து தான் போகிறோம் 1 கிலோமீட்ரு, ஓகேங்களா. அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே சவுதி அரேபியா எப்படி இருக்குது அப்படின்னு பேக்கில், சாரி ஃப்ரண்டில் காமிச்சிக்கிட்டே உங்களுக்கு பார்ப்பறேன். போயிட்டு கடைசி வரைக்கும் நம்மளோட வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா. எப்படி தூணானா என்ன, ஓகேங்களா, இதை வாங்கி என்ன செய்யணும், எப்படி சமைச்சு சாப்பிடணும். இங்கே சவுதி அரேபியாவில் வந்து நிறைய பேர் வந்து தூணா தான் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்படின்னா என்னென்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. தூணாங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஐட்டம், அதுவும் சவுதி அரேபியாவில், ஓகேங்களா. சரி வாங்க பின்னாடி காமிக்கிறேன். கைஸ், இதுதான் சவுதி அரேபியாவோட வில்லேஜ் ஏரியா. இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. நம்ம நடந்து வாங்க வர அப்புறம் சூப்பர் மார்க்கெட் எவ்வளோ தூரம்னு கேட்டிங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரம், ஓகேங்களா. என்னடா 1 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வரியாடா வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்தே வரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் இங்கே பக்கத்தில் வந்து பள்ளி தொழு வந்தேன். ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, ஓகேங்களா. 500 மீட்ரு தான் தொழு வந்துட்டு. சரி அப்படியே நம்ம போயிட்டு தூணை வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க போகிறேன், ஓகேங்களா. அந்த லாஸ்ட்டில் பாருங்கள், ஒரு பிரிட்ஜு மாதிரி மேலே போகுதில்ல, அதுதான் மெட்ரோ. அந்த பாருங்கள் மேலே இருக்குது மெட்ரோ பாலம். அந்த பாலத்துக்கு தான் நம்ம, அது பக்கத்தில் தான் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டு, ஓகேங்களா. அங்கே தான் போய் வாங்க போகிறோம். எப்படி இருக்குது சவுதி அரேபியா, நீங்களாம் பார்த்து சொல்லுங்கள். சவுதி அரேபியா வில்லேஜ்லலாம் இப்படி தான் இருக்கும். நம்ம ஊர்லலாம் ஊருக்குள்ளெல்லாம் எப்படி இருக்கும், ரோடு ஒரு சிங்கிள் ரோடு தான் இருக்குது, அதில் தான் அங்கிட்டு இங்கிட்டு வண்டிலாம் போவோம். ஆனால் இங்கேயே பாருங்களேன், இதுலேயே வந்துட்டு 4 வண்டி போவோம். 4 ரோடு மாதிரியே இருக்குதா. அதுதான் இந்த சைடு வண்டியெல்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க் பண்ணக்கூடாது தான் பார்க்கிங்கு, ஆனால் அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க, எதுவும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா. இந்த பாருங்கள், வீடுலாம் புதுசாக கட்டுறாங்க. எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா. இங்கே வந்துட்டு வீடு கட்டுறது வந்துட்டு ஹாலோ பிளாக்ல தான் கட்டுவாங்க, ஓகேங்களா. நம்ம ஊர்லலாம் வந்து செங்கல்ல வந்து கட்டுவோம். ஆனால் இங்கே வந்துட்டு ஹாலோ பிளாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஊரில் மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஊரில் ஒரு கல்லை வாங்கி போட்டு கீழே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் மாவாக போயிடும். ஆனால் இங்கே உள்ள கல்லை தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோடே உடஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா. இதுதான் வீடு. இந்த வந்தாச்சு சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில், ஓகேங்களா. நேராக வந்துட்டு அப்படியே மேலே மெட்ரோ போகுதான்னு தெரில, வாங்க பார்ப்போம். மெட்ரோ எதுவும் போகுதான், இந்த பாருங்க மெட்ரோ போகுது. ஒன்றா வந்துட்டு மெட்ரோவில் வந்து நான் ஆட்கள்லாம் ஏற்றிட்டு போகல, எம்டியாக தான் போகுது. ஓட்டம் பார்க்குறானுங்களாம். நான் வந்து 1 வருஷம் ஆகுது, 1 வருஷமாக ஓட்டம் பார்க்குறானுங்க. கைஸ், இந்த சூப்பர் மார்க்கெட்டு, அதாவது பேக் சைடு நம்ம இருக்கிறோம், ஃப்ரண்ட் சைடு போகிறோம், ஓகேங்களா. உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள், வாங்க. நம்ம வந்து ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டு தான் வரோம், ஓகேங்களா. சூப்பர் மார்க்கெட்டு தான், ஒத்தேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்தேம் ஹைப்பர் மார்க்கெட், அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம், பாருங்க. மேலே எழுதியிருக்கு தெரியுதா, ஒத்தேம் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு எழுதாது, ஒத்தேம் தான் போட்டிருப்பாங்க. இவ்வளோ எம்டியாக இருக்குது. வாங்க இப்போ உள்ள இருக்க போயிட்டு வாங்குறோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்க வீடியோ எடுக்க முடிஞ்சா வீடியோ எடுக்கிறேன், அப்படி இல்லாட்டினா வாங்கிட்டு வந்துட்டு வெளியில வச்சுதான் உங்களுக்கு வீடியோ காட்டுவேன், ஓகேங்களா. இதான் சாப்பாடு கடை, பார்த்தீங்களா.
எப்படி இருக்கு? இது வந்து கொஞ்சம் ஹைவே தான், இதில் சிக்னல் எல்லாமே இருக்கும். இந்த பாருங்க, தெரியுதா? சூப்பரமாக இருக்குது. இது தாங்க. இப்போ வாங்க உள்ளேக்கு போவோம். உள்ளே கேர்ள்ஸ்லாம் இருக்கும், அதனால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதனால் நம்ம இங்கே கட் பண்ணிக்கிறோம். உள்ளே போயிட்டு எடுக்க முடிஞ்சால் எடுத்து போடுறோம். ஓகேங்களா? வாங்குறத அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, அந்த தூணா எங்கன்னு இருக்குதோ அந்த செக்ஷனில் வந்துட்டு வீடியோ எடுப்போம். வாங்க கைஸ், நம்ம உள்ளேக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா, ஃபோனை தூக்கி ரெக்கார்டில் போட்டுட்டு பாக்கெட்டில் தூக்கி போட்டுட்டேன். அதனால் யாருக்கும் தெரியாது. இப்போ நமக்கு ஒரு ரூமில் தக்காளி இல்லை. ஓகேங்களா? தூணை சமைக்கிறதுக்கு வந்துட்டு தக்காளி தேவைப்படும். அதனால் நம்ம தக்காளி இப்போ வாங்குகிறோம். வாங்கிட்டு நம்ம இதை வந்து எடை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டணும், இதோட ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அவங்களே வந்துட்டு இந்த வெயிட் வைக்கிறாங்களா, இந்த பாருங்கள், வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டுவாங்க. அந்த ஸ்டிக்கரை ஒட்டி முடிச்சதுக்கப்புறமாட்டி நம்ம நேரம் வாங்கிட்டு இப்போ வந்து தூணா செக்ஷனுக்கு தான் நம்ம போகிறோம். ஓகேங்களா? போயிட்டு தூணா வந்துட்டு வாங்க போகிறோம். ஏன்னா அந்த செக்ஷனில் வந்துட்டு நிறைய அடுக்கி வச்சுருப்போம், எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அரிசி இங்கெல்லாம் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் தான். நாங்கள் இதில் தான் வாங்குறது. ஆஃபர் போட்டிருந்தோன்னா 5 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிடுவோம். ரேட் வந்து 32 ரியாலு, 35, 40 ரியாலு 5 கிலோ. அப்புறம் 10 கிலோ வந்துட்டு 60 ரியாலு, 70 ரியாலு. சரியான ரேட்டுங்க. பயங்கரமான ரேட்டில் தான் விற்கிறாங்க. அரிசிலாம் வந்துட்டு வெறும் 10 கிலோ தான். ஆனால் வந்துட்டு எல்லாமே பாஸ்மதி ரைஸ் தான். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு நானும் செக் பண்ணி பார்த்தேன், ஆஃபர் எதுவும் இருக்காண்டு. எதுவுமே இல்லை. அப்படி இருந்திருந்தால் வாங்கியிருப்பேன். சரி வாங்க, நம்ம நேராக போயிட்டு நம்ம இது வாங்குவோம். ஓகேங்களா? என்னது, தூணாவை போயிட்டு செக்ஷனில் போயிட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஆமாம், உள்ளரிக்க வந்துட்டு அதே மாதிரி இந்த இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இடத்த மாற்றி மாற்றி வைக்கிறானுங்க. தேடுறதே எப்படி சொல்கிறது, கண்டுபிடிச்சி போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அதாங்க இங்கே உள்ள பெரிய பிரச்சனையே. எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் இதே மாதிரி பண்ணி வச்சுறானுங்க. இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கும், நாளைக்கு வேறு இடத்துல இருக்கும். அந்த பாருங்க இருக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லாமே வந்துட்டு டூனா தாங்க. இங்கே பாருங்கள், அழகழகாக இருக்குதா, சூப்பராக இருக்குதா. இதில் தான் வந்துட்டு நம்ம ஆஃபர் போட்டிருக்கானுங்க, அது தான் வாங்க போகிறோம். அதுக்கிடையே உங்களுக்கு ஒன்று காமிக்கிற பாருங்கள், அந்த மீன் உள்ளது இருக்கும். அந்த முழு மீன் இந்த பாருங்கள், இந்த தூணா பாக்ஸுக்குள்ளே வந்து மீன், அந்த மீன் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து அந்த ஹெட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு உள்ளரிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அது வாங்கி நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஸ்மெல் அடிக்கும் ரொம்ப. அதனால் நான் அது வாங்கினா எனக்கு பிடிக்காது. ஆனால் வந்துட்டு நம்ம இப்போ தூணா வாங்க போகிறது வந்து மீட், அதாவது அந்த சதப்பகுதி மட்டும் இருக்கும்ல, அதுதான் நம்ம வாங்க போகிறோம். இங்கே பாருங்கள் இருக்குது, இந்த இதே தான். இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் தூணானா என்ன, மீனா, சிக்கனா, கோழியா அப்படிலாம் கேட்பீங்க. மட்டனா அப்படின்னு கேட்பீங்க. நான் உங்களுக்கு ரூமில் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் தூணா. ரூமில் போயிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? அது என்னது, உள்ளே இருக்க எப்படி இருக்குது கறி அப்படிங்கிறது எல்லாத்தையும் காமிக்கிறேன். நானும் வாங்கிட்டேன். இந்த பாருங்கள் இருக்கிறேன், தெரியுதா? உள்ளே இருக்க வந்து அந்த செக்ஷனில் தான் நிற்கும். அப்புறம் நம்மளோட வீடியோலாம் பாருங்கள் அடிக்கடி. ஓகேங்களா? இதுதான் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு எதுவும் வீடியோ வேணுனாலும் நம்ம அடிக்கடி இனிமேல் அப்படி தான் போட போகிறோம். பெரிய பெரிய வீடியோவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? தூணா வாங்குறதுக்காண்டி பார்த்தோம். இது வந்துட்டு 5 பீஸ் வந்துட்டு 10 ரியால் போட்டிருக்காங்க, ஆஃபர் போட்டிருக்கனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான ஒரு 5 பீஸ் நம்ம வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? நேராக வாங்கிட்டு நேராக குப்பூஸ் வாங்குறதுக்காண்டி நம்ம போகிறோம். வர வழியில் வந்துட்டு கெமில் கெமில் அதாவது ஒட்டாங்கறி இருந்துச்சு. சரி அதோட ரேட்டு என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே அப்படியே போனேன். ஏன்னா பார்த்தேன் எல்லாம் ரேட்டு கூட இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்துட்டு 1/2 கிலோ 1/4 கிலோ அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தனா 3 கிலோ 4 கிலோ தான் கொடுப்பானுங்க. அதை வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. அதனால நம்ம வந்துட்டு நேராக போயிடுவோம். எங்கே போகிறோன்னா குப்பூஸ் வாங்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு டூனாவுக்கு வந்து குப்பூஸ் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், இல்லைனா புரோட்டா வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்குமே வந்து தூணா வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நம்ம இப்போ வந்துட்டு குப்பூஸ் வாங்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நைட்டுக்கு தான் நான் வந்துட்டு ரெடி பண்ணி சாப்பிட போகிறேன். அதனால வந்துட்டு குப்பூஸ் வந்துட்டு நைட்டுக்கு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், சாப்பாடு ரைஸ்லாம் சாப்பிட்றதுல. அதனால் குப்பூஸ் வாங்குறதுக்காக நேராக போகிறேன். இங்கே பாருங்கள், நேராக நடந்து வரேன்னா, அது மட்டும் இல்லை, இதுதான் பேக்கரி. ஓகேங்களா? இது பேக்கரினா இங்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. அந்த ப்ரெட்டு, பன்னு அப்படிங்கிற கேக்கு எல்லாமே இங்கே செய்வாங்க. இங்கே தான் குப்பூஸும் செய்வாங்க. 1 2 குப்பூஸ் இங்கே தான் செய்வாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு குப்பூஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்துட்டு பெரிய குப்பூஸ். இது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஓகேங்களா? எனக்கு பிடிக்காது. அதனால் வந்துட்டு நம்ம இது வாங்கலை. நம்ம வந்து இன்னொன்று வாங்க போகிறோம். எப்போதும் நான் அதுதான் வாங்குவேன். ஓகேங்களா? அதை வாங்கிட்டு நேராக சாப்பிட போகிறோம்.
சாரி, நேராக வாங்கிட்டு ரூமுக்கு போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த இடம் தான். இந்த இடத்துல இருக்கோம். எங்கடா காணமே, மாற்றி வச்சுட்டாங்களா? எங்களுக்கு இதே வேலைங்க. இப்போ பார்த்தாலும் மாற்றி வைக்கிறது தான். இந்த பாருங்க இருக்குது. இதுதான் சூப்பராக இருக்கும். இதோட ரேட்டு என்னன்னா ₹1.50 போட்டிருக்கு. ஜிஎஸ்டியோட சேர்த்து போட்டிருக்கானே. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க நேராக வாங்கிட்டு போயிட்டு பில்லை போடுறோம். பில்லை போட்டுட்டு அப்புறம் ரூமுக்கு போயிட்டு நேராக தூணாவை பிரித்து சமைச்சு சாப்பிட போகிறோம். அதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். அது என்ன கறி அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறோம். செம்ம ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சவுதி அரேபியாவில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த தூணா தான் சாப்பிடுவாங்க. அதிகமாக வந்துட்டு தூணா வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அரபிங்களும் சரி, அரபிங்களும் சமைச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் அதே மாதிரி தான். வெளிநாட்டிலேருந்து நம்மலாம் வந்து வேலை பார்க்குறவங்களும் அதே மாதிரி தான் வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரே ஒரு தடவை தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தேன். அப்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இனிமேல் நம்மளும் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது செகண்ட் டைம் நான் வாங்க போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் சொன்னேன்னே அஜீஸ் ப்ரோ ரூமில் இருந்துட்டு சாப்பிட்டேன். அவங்க ரூமில் வந்துட்டு செஞ்சாப்புல செம்ம ஒரு டேஸ்ட்டு. நாங்கள் புரோட்டா வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகேங்களா? சரியான ஒருத்தன்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வாங்க பில்லை போட போகிறோம். நேராக பில்லை போட்டுட்டு நேராக நம்ம போகிறோம். உள்ள இருக்க பில்லு எடுக்கும் போதுட்டு நமக்கு பர்மிஷன். கைஸ் நம்ம இப்போ வாங்கிட்டு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ரூமில் போயிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்றோம். ஓகேங்களா? ரொம்ப நாள் ஆச்சுல சமையல் வீடியோ போட்டு. இன்னைக்கு வாங்க அதுவும் பெரிய வீடியோவாக பார்க்குறோம். என்னென்னா பாருங்கள், வெங்காயம், அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா நம்மகிட்ட காஞ்சி போச்சு வேறு. இருக்கிறது தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் தூணா நம்ம 5 பீஸ் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஏன் 5 வாங்கினேன்னு கேட்டோம்னா, ஒன்று சரி அந்த 5 பீஸ் 10 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆஃபரு. ஒன்று தான் எடுத்தேன்னா 3 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரி 3 ரியால்னு சொன்னாங்க. ஒரு பீஸ் வாங்கினா. 5 பீஸ் வாங்கினா 10 ரியால்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5 பீஸாகவே வாங்கிட்டோம். ஏன்னா அதிகமாக வந்துட்டு இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் எங்கே சாப்பிட்டேன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அஜீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமில் வந்துட்டு சூப்பராக செஞ்சு கொடுத்தாரு. நான் இங்கே 5 நாளைக்கு இருந்தேன் ரூமில், அவர் ரூமில் தங்கியிருந்தேன். அப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவர் ரூமில் நான் தங்கியிருந்தேன் 5 நாள். அப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு இதை செஞ்சு கொடுத்தாரு. சும்மா குப்பூஸுக்கும் புரோட்டாவுக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இதை ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். அது எதுக்கு சாப்பிட போகிறோன்னு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? இதுக்குள்ளே என்ன இருக்கும், இது என்னது அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். தூணானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்ம பிரித்து இதுக்குள்ளே இருக்கிறது என்ன, இது கறியா இல்லை மீனா இல்லை வேறு எதுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி சமைக்கும் போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதோட டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு தானே உங்களுக்கு சொல்லணும். அதனால் ஓப்பன் பண்ணி இதாக்கும். இப்போதைக்கு வெஜிடபிளாக நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணுறோம். ஓகேங்களா? கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நம்ம அதை ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா கைஸ், நீங்கள் யாராச்சும் தூணெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி இருக்கும்? எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. பார்த்தீங்களா? நம்ம வெங்காயம் வெட்டினோம். அடுத்து பச்சை மிளகா இருக்குது. அதுக்கப்புறமாட்டி தக்காளி. இதுக்கு தேவையான பொருள் இது தான். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம தூணை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த பாருங்கள் ஓப்பன் பண்ணுறோம். ரொம்ப டைட்டாக இருக்குங்க. சரியான ஸ்ட்ராங்காக தான் போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே பரவாயில்லன்னு ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே இழுக்க முடியலைங்க. செம்ம என்னன்னு தெரில, அவ்வளோ டைட்டாக இருக்குது. இருங்க வரேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். சூப்பராக ஓப்பன் பண்ணுறது. முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு தெரியல. நானும் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் ரொம்ப அழுத்து பிடிச்சி துறக்குறோம். இங்கே அசையவே இல்லையா? அவ்வளோதாங்க, முடிஞ்சு திறந்தாச்சு. இதுதான், இதை ஸ்மெல் மோந்து பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இருங்க வரேன், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஆயிலுங்க, இது மேலே இருக்கிறதெல்லாம் ஆயிலை ஊற்றி தான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன கறி? இருங்க ஒரு நிமிஷம், ஸ்மெல்லு பார்த்தா தெரியும். இந்த பாருங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா,
எடுக்க முடியலைங்க. அவ்வளோதாங்க. இது வந்துட்டு ஒரு மீன் தாங்க, மீனோட துண்டு. அதாவது இது வந்துட்டு மீனோட பேரே வந்து தூணா தான், இந்த மீன் பேர். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் தூணாண்டு. இப்போ மோந்து பார்க்குறோம், செம்மையாக மணக்குதுங்க, வேற லெவல். இந்த பெரிய பெரிய துண்டு கருவாடெல்லாம் பார்த்தீங்களா, மணக்கம். பெரிய பெரிய மீனாக இருக்கும்ல, இந்த சுறா மீன் இந்த மாதிரி, அது மாதிரி ஸ்மெல்லு இருக்குது, வேற லெவலில் இருக்குதுங்க, நல்லா மணக்குது. இப்போ இதை தான் சமைச்சு சாப்பிட பார்க்குறோம். நீங்கள் வந்துட்டு தூணானா என்னன்ட்டு யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த மீன் தெரியும். பார்த்தோன்னா எனக்கு மேலே பெருசாக இருக்கும், 7 அடி 8 அடியில் இருக்கும் அந்த மீன். அதுக்கு மேலே இருக்கும் தான், அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த மீனோட துண்டு தான் இது. இப்போ நம்ம வந்து சமைக்க போகிறோம் பற்ற வச்சு, ஓகேங்களா. ஏன்னா வந்து கிச்சனுக்கு வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி கிரேவி மாதிரி செஞ்சுட்டு இன்றைக்கி வேறு லெவலில் சாப்பிட போகிறோம், ஓகேங்களா. இங்கே வாங்க, கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பற்ற வச்சுட்டு நெருப்பை அது மேலே தூக்கி தாச்சி வைக்கிறோம், ஓகேங்களா. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா. சமைச்சு அதோட டேஸ்ட்டு எப்படி பார்த்துன்னு சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன், அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி இப்போ எப்படி இருக்குன்னு மறுபடியும் பார்க்க போகிறோம், நான் சமைச்சது. இன்னொன்று தெரியுமா, நான் சமைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ எப்படி சரி, நாக்கில் வந்து எச்சி தான் ஊறும், வாயில் எச்சி தான் ஊறும் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு காமெடி. அதே மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், அல்டிமேட்டு தாங்க நம்மளோட சமையல். ஆமாம், என்ன ஸ்பைசி அதிகமாக இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஒருத்தான சாப்பாடு தான். இன்றைக்கும் அதே மாதிரி செஞ்சு தான் சாப்பிட பார்க்குறோம். சில்லி இந்த இதெல்லாம் மசாலா ஐட்டம், அதுக்கு தேவையான மசாலாலாம் பாருங்கள், சில்லி பவுட்ரு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இதில் வந்துட்டு சில்லி பவுட்ரு, சாரி, சிக்கன் மசாலா, எல்லா மசாலாமே தேவையான மசாலா எல்லாமே வச்சுருக்கேங்க. நம்ம ஊரில் வரும்போதுட்டே, ஊர்லேருந்து வரும்போதுட்டே எல்லாமே தேவையான அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். சேஃப்டியாக இருக்குது பத்திரமா, ஓகேங்களா. இப்போ வந்துட்டு எண்ணெயை ஊற்றி சமைச்சு சாப்பிட போகிறோம், வாருங்கள். வெங்காயம், இப்போ நம்ம சூடு ஏறிடுச்சு என்ன, அதனால் இப்போ நம்ம வெங்காயம் போட போகிறோம் பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ குப்பூஸை வந்துட்டு அப்படியே பிச்சு
அப்படியே அந்த கிரேவியில் கொஞ்சம், அதாவது தூணால் கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட பார்க்குறோம். பாருங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? எச்சு ஊறுதவங்க எல்லாருக்கும் ஊறணும் ஊறணும். சாப்பிட்றேன். அல்டிமேட் தாங்க, செம்ம ஒரு டேஸ்ட்டுங்க. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஸ்பைசி இதில் வந்து நான் அதிகமாக ஸ்பைசி போட்டிருப்பேன். சும்மா சொல்ல நாக்கில் ஏறுதுங்க. சரியான ஒரு டேஸ்ட்டு, அல்டிமேட்டாக தான் இருக்குன்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தூணாவோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். செம்ம ஒரு டேஸ்ட்டு தான். டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு வந்து நான் வந்துட்டு செகண்ட் டைம் வந்துட்டு டேஸ்ட்டை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஒன்று தான் சமைச்சிருக்கோம். இன்னும் 4 இது இருக்குது. இன்னும் வந்துட்டு மற்ற நாட்களை வந்துட்டு அதையும் சமைச்சு சாப்பிட பார்க்குறோம். நீங்களும் இது மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தூணானா என்னென்னு தெரியலைன்னாலும் நீங்கள் அப்படியே சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில், தூணானுங்கன்னா என்னென்னு தெரிஞ்சிடும். அப்புறமாட்டி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய். செம்ம டேஸ்ட்டு.